ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் வந்து நியூ இயருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். யாரும் வந்து இந்த சேடாக வருது அதெல்லாம் வந்து இருக்க வேணாம். ஏன்னா நியூ இயரு, ஏன்னா வந்து போன வருஷம் நல்லா இல்லைன்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்து வாழுங்க, ஓகேவா? ஏன்னா எனக்கு போன வருஷம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி மட்டம் மயிராக தான் போணுச்சு, ஓகேவா? ஆனால் இந்த வருஷம் வந்து பண்ணால் ஏகப்பட்ட நான் கோல் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் கோல் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் ஷார்ட்ஸு, இன்னொன்று வந்து இந்த வீடியோஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடலான்னு PS2 கேம்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன். இன்னொன்று வந்து வைசிட்டி வந்து அந்த மினிலேட்டர் சொன்னேன்னா அதுக்கு நம்ம சேனலில் வராது, ஏகப்பட்ட பக்கு. நம்ம ஹை எண்ட் டிவைஸ் வச்சுருந்தாலும் விளாட முடியுது, ஸோ லோ எண்ட் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா விளாட முடியல. ஸோ இந்த வருஷம் நான் கோல் என்ன தெரியுமா, நான் வந்து இந்த சேனலுக்கு ஏகப்பட்ட கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலான்ருக்கேன். சேனலுக்கு மட்டும் இல்லை, என்னோட ரியல் லைஃப்க்கு மட்டும்தான். இன்னும் இந்த மாதிரி டெக்கை பற்றி கூட வீடியோ போடலான்னு. ஏன்னா வந்து கேம் பிளே மட்டும் வீடியோ மட்டும் போடாமல் இந்த மாதிரி டெக்கை பற்றி போடுறது, ரிப்பேர் பண்ணி போடுறது, அந்த மாதிரி போகலான்னு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சில கேம்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் அதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த புல்லி, GTA வைஸ் சிட்டி, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ், ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து ஏகப்பட்ட வீடியோலாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 1 மே தான் வரும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த போன வருஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது சாதிச்சோம். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். ஸோ ஷார்ட்ஸில் வந்து 200 வியூஸ் அடித்தோம். ஸோ நம்ம சேனலில் வந்து வியூஸே வந்து மொத்தமாக சேர்த்து 1000 வியூஸ் நம்ம வந்து போன வருஷம் வந்து அடிச்சிருப்போம். ஸோ கொலாப் என்னால் பண்ண முடியல. எனக்கு கொலாபுக்கு வந்து நீ யாரும் வந்து கூப்பிடல. அஃப்கோர்ஸ் நானும் வந்து போனேன், ஆனால் அஃப்கோர்ஸ் எனக்கு கொலாப் பண்ண விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே கொலாப் பண்ணணும்னு எனக்கு தெரில, ஓகேவா? ஸோ வந்து போன வருஷம் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் வருஷம் தான். ஏன்னா வந்து நான் போன வருஷம் வந்து 1 மே நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்து பழைய சேனல் வச்சுருந்தேன். அதை பற்றி ஸ்டோரி வேணும்னா நான் வந்து ஏகப்பட்ட வியூஸ் வந்தோன்னே வேணால் அதை பற்றி வேணால் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணுறேன், ஓகேவா? அப்போ அந்த பழைய சேனல் வச்சுருந்தேன், 230 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஆனால் ஒரு சில பிரச்சனைனால சேனல் வியூஸ் வரனால அந்த சேனலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், ஓகேவா? என்னால் லைவ் போட முடியும், என்ன வேணால் பண்ண முடியும், 230 சப்ஸ்கிரைபர்ஸ், ஆனால் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இந்த உருவாக்க சேனல் தான் ப்ளூ பில்டர் 64. அதில் நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்தோம், ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தோம். ஒரு டைமில் வந்து ஒரே ஒரு வீடியோ போடாதனால வந்து நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து டவுன் ஆச்சு, வாட்ச் ஹவர்ஸ் டவுன் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க, ஆனால் லைக் போட மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து நான் நினைப்பாங்க, இவனா சின்ன பையனாட்டம் பேசினாங்க. ஏன்னா வந்து என் வாய்ஸே வந்து அந்த மாதிரி தான், ஓகேவா? இன்னொன்று நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கெலாம் வாங்கணும். மைக்கு வாங்கலான்னு போகும்போது தான் விலை காசு பிரச்சனைனால நீங்கள் vlog 1 பார்த்து நான் தெரிஞ்சுருக்கோம். மைக்கு வாங்கலாம் ஆசையாக போனேன், ஆனால் கடைசியில் வந்து ஆப் வச்சுட்டாங்க. மைக்கு வந்து 30 நேரம் வாங்க முடியுது. ஸோ அதனால தான் நம்ம சேனல் இப்போ வரைக்கும் மைக் இல்லை, ஓகேவா? இன்னொன்று வந்து போன வருஷம் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி பழைய மொபைலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேவா? பழைய மொபைலில் வந்து ஜிபியூ ஸ்டோரேஜ் மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி கேமராவும் பிரச்சனை, ஓகேவா? அதில் டிஸ்பிளே பிரச்சனை இருக்குது, ஓகேவா? இன்னொன்று அதில் வந்து மைக் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த புது மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். இந்த ஃபோனு 400 ரூபாய்க்கு வாங்கினா, அந்த ஃபோனு வந்து ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கினேன். எப்போ 2018 2017 அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் 7 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் ஃபோனு. ஏன்னா வந்து அதில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 தான் இருக்குது, இல்லை 13 தான் இருக்குது. ஸோ ஃபோனை பற்றி பேசல, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ சேனலில் வந்து பண்ணால் இப்போ வரைக்கும் வந்து நான் ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்தேன். இப்போதைக்கு வந்து இப்போ ஒரு நாள் வீடியோ பண்ணால் ஒரு 3 நாள் டைம் விட்டு அந்த 3 நாள் தமிழ் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் நான் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் வெறுப்பும் ஆயிருக்கு. சில பேர் என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்து வந்து சேனல் நல்லா இருக்குது, முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சேனல் நல்லா தான் இருக்கா, ஏன் அப்படி நீ ஃபேமஸ் ஆக மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது? இஷ்டத்துக்குன்னு யூடியூப்பில் வீடியோ போட்டு வியூஸ் ஆகிறதுக்குலாம் அது யூடியூப் வந்து கிடையாது. அது உங்களுக்கு செட் ஆகுது டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் தான். அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம் வந்து அண்டர் ரேட்டட் டாபிக். அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இப்போ இருக்குது. ஆனால் டிக்டாக்கில் இருக்கான்னு கேட்டால் டிக்டாக்கில் இல்லை. ஸோ நானும் டிக்டாக் வைக்கிற மாட்டேன். டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலில் ரீசெண்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக்கு வார்னிங் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. அது காப்பிரைட் தான். இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு நம்ம சேனல் ஒரு வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து பிசி கேம்ஸ் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறேன், அதுவும் வில்லேட்டருக்காக தான் நான் போட்டேனே. ஆனால் யூடியூப் என்ன நினச்சிக்கிச்சு, இவன் தான் தப்பாக பண்ண பார்க்குறான், வைரஸ் சீன் வந்துட போது சொல்லிட்டு யூடியூப் கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அது வெறும் வார்னிங் மட்டும் தான். நீங்கள் இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்துருவோம், உங்கள் சேனல் வீடியோஸ் எதுவுமே போட முடியாதுன்னு. ஸோ அதனால தான் இது மாதிரி நான் சேஃபாக தான் இருக்கணும். ஜஸ்ட்டு டவுன்லோட் லிங்க் வச்சு போடணும். ஏதாச்சும் போனால் நினச்சேன்னா இன்ஸ்டாகிராமில் போடுவேன், அப்படி டிக்டாக்ல போடுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெண்டு ஃப்ளாப்பையுமே என்னை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, போன வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். இந்த வருஷம் பார்க்கலாம் நம்ம வந்து 100 அட்லீஸ்ட் 100 கூட இல்லை, ஒரு 40 ரீச் பண்ண முடியுதானே. ஏன்னா ரொம்ப வந்து முக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பார்க்குறேன். இந்த PlayStation 2 கேம்ஸ்லாம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஆதியா வந்து போகலான் இருக்கேன், ரெட்டம் ரெடம்ஷன். ஸோ யா, ஸோ அது எப்படி நம்ம வந்து லேகி நம்ம ப்ளே பண்ணுறதும் அது நான் போடுறேன், ஓகேவா. சப்போஸ் அது ப்ரோ டவுன் பண்ண தெரியல நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் லிங்க் வந்து என் சேனலில் இருக்குது. ஸோ நான் வந்து ஏன் டெய்லி இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, எனக்கு அது மாதிரி காசும் எதுவுமே வராது. நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். யா, ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமாக இருங்க, யாரும் வந்து சேடாக இருக்க வேணாம். ஸோ ஆமாம், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பை கைஸ்.